திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய வாடிக்கையாளர்கள், அடுத்தது நிறைய புதுசாக வீடு கட்டக்கூடியவங்க, ஏற்கனவே நம்ம நிறைய வீட்டுக்கு மேப் போட்டு கொடுத்தவங்களோட அவங்க எல்லாமே கிரகப்பிரவேசத்திற்கு தேதி அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதாவது இந்த வரக்கூடிய இந்த 2026 வருடத்தில் வைகாசி மாதம் வாஸ்து பூஜை செய்யக்கூடிய நல்ல நேரம் காலம் எது அப்படின்னு ஒரு வீடியோ, அதே மாதிரி கிரகப்பிரவேசம் செய்வதற்கு நல்ல முகூர்த்த நாட்கள் எது அப்படின்னு நிறைய பேர் நண்பர்கள்லாம் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த காணொளி என்பது அனைவருக்குமே பொதுவாக பயனுள்ள ஒரு காணொளி. இந்த காணொளியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சால் மற்ற நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு தரமான ஒரு பதிவு இந்த பதிவு. பொதுவாக வைகாசி மாதத்தில் இந்த 2026 வைகாசி மாதத்தில் வாஸ்து நாள் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா, வாஸ்து நாள் வந்து வைகாசி மாதம் வைகாசியில் 21ஆம் தேதி அன்னைக்கு வைகாசி மாதம் வாஸ்து நாள் வருது. அப்போ வைகாசி மாதம் 21ஆம் தேதினா அது இங்கிலீஷ் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 4/6/2026 அன்னைக்கு வாஸ்து நாள் வருது, வியாழக்கிழமை. இந்த நாள் சிறப்பான நாள் அப்படின்னா, பொதுவாக இந்த மாதத்தை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறதுங்க ஐயா அப்படின்னா, பொதுவாக இந்த மாதம் வைகாசி மாதத்தில் 2 அமாவாசை வருது. அதை நீங்கள் ஒன்று நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா 2 பௌர்ணமிகள் வரும். அப்போ 2 பௌர்ணமிகள் ஒரு மாதத்தில் வருது அப்படின்னா அந்த மாதத்திற்கு பேர் மழ மாதம் அப்படின்னு பேர். ஒரே தமிழ் மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதத்திலே பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ள 2 பௌர்ணமி வந்துடும். அப்போ 2 பௌர்ணமிகள் வந்தால் அந்த மாதம் மழ மாதம் என்று பெயர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தில் நம்ம பேசுறது எல்லாமே தமிழ் மாதத்தில், இந்த தமிழ் மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா 2 அமாவாசைகள் வரும். அந்த மாதத்திற்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷம் மாதம்னு பேர், விஷ மாதம்னு சொல்லுவாங்க. அப்போ பொதுவாக இந்த மழ மாதம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கும் விஷ மாதத்திற்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, 2 பௌர்ணமி 2 அமாவாசை. 2 பௌர்ணமிகள் ஒரே மாதத்தில் வந்தால் அது மழ மாதம். 2 அமாவாசைகள் ஒரே மாதத்தில் வந்தால் அது விஷ மாதம். இப்போ இந்த வைகாசி மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த 2026 வருடத்தில் வைகாசி மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா 2 அமாவாசை வருது. 2 அமாவாசை எப்போ வருது அப்படின்னா, வைகாசி மாதம் இதே மாதத்தில் 2ஆம் தேதி ஒரு அமாவாசை வருது. வைகாசி மாதம் 2ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா 16/5/2026 சனிக்கிழமை இன்னைக்கு ஒரு அமாவாசை வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய கடைசியில் வைகாசி மாதம் 31ஆம் தேதி, அதாவது 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு அமாவாசை வருது. அப்போ இந்த 2 அமாவாசைகள் ஒரே மாதத்தில் வரக்கூடிய வைகாசியில் வருது. அதுக்கு பேர் விஷ மாதம் அப்படின்னு பேர். பொதுவாக இந்த விஷ மாதம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கவே, விஷ மாதம்ங்கிறது அந்த மாதங்கள் எந்த ஒரு சிறப்பான செயல்களையும் செய்தால் அந்த செயல்கள் சிறப்பான பலனை அடையாது. ஒரு கஷ்டத்திற்கு துன்பத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாதத்தில் நாம் எந்தெந்த காரியங்களை செய்யக்கூடாது, எந்த காரியங்களை செய்யணும் அப்படின்னா, தெய்வ வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட பூஜைகள், தெய்வ ஆலயத்துக்கு போகிறது, ரொம்ப நாளாக வந்து நம்ம தெய்வங்களை வழிபட முடியல, தெய்வங்களுடைய கோரிக்கையை ஈடேற்ற முடியல அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதத்தில் அதனுடைய நேர்த்திக்கடன் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில். அந்த நேர்த்திக்கடனை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். ஆனால் இந்த 2 அமாவாசை வரக்கூடிய காலகட்டங்களில்
நீங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவரை தன்னோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படின்னா என்ன? குடும்பத்தில் தன்னோடு ஒருவர் இணைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு கல்யாணம் ஆகாத பையனா இருந்தா ஒரு பெண்ணை தேடி சேர்த்திக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது. ஒரு கல்யாணம் ஆகாத பெண்ணா இருந்தா தனக்கு ஒரு மணமகனை தேர்ந்தெடுத்துக் கொள்வது. இந்த மாதிரியான சுபகாரியங்களை நீங்கள் இந்த மாதத்தில் செய்வது சிறப்பான பலனை கொடுக்காது. இதுல பாத்தீங்கன்னா, இந்த வைகாசி மாசத்துல நிறைய பேர் இல்ல முகூர்த்த நாள் நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்காருங்க, ஜோதிடர் எழுதி கொடுத்துருக்காரு, இந்த நாள்ல நீங்க கிரக பிரவேசம் செய்யலாம், வாஸ்துல இந்த நாள் செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம யாரையும் தவறாகவோ இதை கிடையாது. பொதுவா விதி ஜோதிட சாஸ்திரத்திலேயே 2 மழை மாதங்கள் 2 விஷ மாதங்கள் ஆகாது என்பது இருக்கு. இதுல மழை மாதத்திற்கு சில விதிவிலக்கு இருக்குது. விஷ மாதத்திற்கு விலக்குகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அப்ப இந்த வைகாசி மாசத்துல பாத்தீங்கன்னா, வைகாசி மாசம் 4ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்த நாள் இருக்குது. வைகாசி மாசம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு சுப முகூர்த்த தினம் இருக்குது. அதே மாதிரி வைகாசி மாசம் 15ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்த நாள் இருக்குது. வைகாசி மாசம் 21ஆம் தேதியும் ஒரு சுப முகூர்த்த நாள் இருக்குது. வைகாசி மாசம் 24ஆம் தேதியும் ஒரு சுப முகூர்த்த நாள். 5 முகூர்த்தம் இருக்கு. ஆனா அந்த 5 முகூர்த்தம் நம்மளுக்கு பயன்படுமா அப்படின்னா, நம்மளுக்கு பயன்படுறதுக்கு கொஞ்சம் சிறப்பான பலன்கள் இல்லை. அப்ப இந்த காலகட்டங்களில் நீங்கள் குடும்பத்தில் ஒரு வரன் தேடக்கூடிய அமைப்புகள் இல்ல, கல்யாணத்துக்கு நீங்க மண்டபத்துக்கு ரெடி பண்ணி கல்யாணங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அப்படின்னா, இந்த காரியங்கள் செய்வதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது. 2வது, ஒரு நிலத்துல ஒரு பூமி பூஜை போட்டு, அதாவது வாஸ்து விடுறது அப்படிம்பாங்க. அப்ப இந்த நிலத்துல ஒரு புதுசா நீங்க வீடு கட்டலான்னு ஒரு ஐடியா இருந்தா, அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான அந்த வாஸ்து பூஜைகளை இந்த மாசத்துல செய்யலாமா? கண்டிப்பா. என் அனுபவத்துல நம்ம 30 வருடத்திற்கு மேல் 33 வருடத்திற்கு மேல ஆயிடுச்சு. என் அனுபவத்துல இந்த மாதங்கள்ல செஞ்சவங்க சிறப்பான முன்னேற்றத்திற்கு வரல அப்படிங்கிறத நான் ஆதாரபூர்வமாக அனுபவபூர்வமாக சொல்ல முடியும். அதனால ஒரு வீடு கட்டக்கூடிய புதிய அத்தியாயத்தை துவங்குறீங்கன்னா இந்த வாஸ்து போடுறத இந்த மாதத்தில் நிறுத்தி கொள்ளுங்கள், மாத்திக்கலாம். அதே மாதிரி வீட்டை கட்டுனவங்க கிரகப்பிரவேசத்துக்கு தேதி நிறைய பேர் குறிச்சு கொடுத்துருக்குறாங்க. நீங்க என்ன இந்த தேதியில பண்ணலாமா? என்னை பொறுத்தளவுக்கு இந்த தேதி வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த தேதினா வைகாசி மாசத்திலே வேண்டாம்னு தான் சொல்லுவேன். அப்ப வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பா அப்படின்னா, கிரகப்பிரவேசம் செய்வதற்கும் இந்த காலகட்டங்கள் சிறப்பான பலனை கொடுக்காது. சார், நாங்கள் ஒரு 2 பேர் கூட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறோம் இந்த வைகாசி மாசத்துல. என்னுடைய ஜாதகத்துக்கும் அவருடைய ஜாதகத்துக்கு 2 ஜாதகம் நல்லா மேட்ச் ஆகுது. நாங்கள் 2 பேரும் கூட்டு சேர்ந்து தொழில் செஞ்சா மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அடைய முடியும் அப்படின்னு எங்க ஜாதகத்தில் நாங்கள் ஜோசியரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே. ஆனா இந்த வைகாசி மாசத்துல நீங்க இந்த கூட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இந்த தொழிலை இந்த வைகாசி மாசத்துல ஒரு பூஜையை போட்டு ஒரு தொழில் துவங்குறத தயவு செய்து நீங்க கொஞ்சம் தள்ளி வச்சுக்கங்க. அதற்கான காலகட்டங்கள் வரும்பொழுது நீங்க பார்த்துக்கொள்ளலாம். திருமண விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அதாவது திருமணம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த மாதங்கள் சிறப்பான பலனை கொடுக்காது. அதே மாதிரி இந்த மாதம் வெளியூர் போடுறது, கல்வி படிக்கிறதுக்காக வெளியூர் போடுறது, வெளிநாடு போகிறது, நம்முடைய ஒரு பொழப்பை தேடி ஒரு வெளிநாட்டில் போய் நம்ம அங்கேயே தங்கி ஒரு தொழில் செஞ்சு 4 காசு சம்பாதிக்கலாங்கிறவங்க இந்த மாதம் வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு சிறப்பான பலனை கொடுக்காது. வெளியூர்ல ஏற்றுமதி இறக்குமதி ஒரு பிசினஸ் பண்றோம், அந்த பிசினஸுக்கு உண்டான பொருள்கள் எல்லாம் வெளிநாட்டில் அனுப்புறோம் அப்படின்னா ரெகுலரா கன்னியூவா பண்றவங்க பிரச்சனை இல்லை. புதிதாக நான் ஏற்றுமதி இறக்குமதி பண்ற பிசினஸை வெளிநாட்டில் அப்பதான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா இந்த காரியங்களை இந்த காலகட்டங்களில் இந்த வைகாசி மாசத்தை முழுக்க தவிர்த்தி கொள்வது நீங்க நல்லது. அதே மாதிரி இந்த மாசத்துல குறிப்பா நீங்க இந்த ஜாமீன் கையெழுத்து போக்குவரத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமாக பண்ணாதீங்க. இந்த மாசத்துல ஏதாச்சும் ஒரு நண்பர்களுக்காகவோ இல்ல தேவையில்லாதவங்களுக்கு யாருக்கோ ஜாமீன் கையெழுத்துக்கு இது போட்டீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க பாதிப்பு அடையக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும். அப்ப இந்த 2026 வைகாசி மாசம் முகூர்த்த நாள் எல்லாம் இருக்குதானா, வாஸ்து போடுறதுக்கு நாள் இருக்குதானா? நிறைய முகூர்த்தம் இருக்கு. வாஸ்து நாளும் வைகாசி 21ஆம் தேதி இருக்குது. ஆனா 2 அமாவாசைகள் வருவதால் இந்த 2 அமாவாசை வரக்கூடிய காலகட்டங்களை மாதம் விஷ மாதம் என்று அழைக்கப்படுகிறது. விஷம் மாதம்னாவே
மல மாதம்னா என்ன? மலம் மாதம்னாவே மலடி அப்படிங்கிறாங்களே, மலம்னாவே கொஞ்சம் தவறான வார்த்தைகள். மலம்னா ஒன்றும் இல்லை, பிரச்சனை, பாதிப்புன்னு அர்த்தம். விஷம்னா என்ன? விஷம் சாப்பிட்டான், மருந்து சாப்பிட்டாங்கிறாங்களா, அது மாதிரி இது விஷ மாதம் அப்படின்னாவே அது சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்காது. அப்போ நம்ம சொல்லக்கூடியது நிலம், வீடு, வாஸ்து பூஜை, ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த, தாலி கட்டுறது, ஒரு கூட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது, வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான அத்தியாயம், இந்த விஷயங்களை எல்லாம் இந்த மாதத்தில் சற்று தள்ளி வைத்துக்கொண்டு அதற்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சிறப்பான முன்னேற்றங்கள் அடைவீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அனுபவ ரீதியான ஒரு விழிப்புணர்வு சார்ந்த பதிவுகளை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க, மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அனைவருக்கும் வணக்கம். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும். அப்பா வணக்கம், வாழ்த்துக்கள்.